ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் புத்தாண்டு. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சாலே போதும், வாழ்க்கையே மாறிவிடும், பணம் கைக்கு வரும், வேண்டிய செல்வம் சேரும். அது என்ன இலை என்ன தீபம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலை மீது என்ன தீபத்தை ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே சித்திரை மாதத்தோட முதல் நாள். அடுத்த ஒரு 12 மாதங்கள் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான ஒரு நாள். 60 ஆண்டு கால சுழற்சியில் இப்போ நமக்கு வரக்கூடியது பராபவ வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் புத்தாண்டு. விசுவாவசு முடிஞ்சு பிறக்கக்கூடிய இந்த பராபவ வருட புது வருடம் இருக்கு இல்லையா, இந்த வருஷத்துல எல்லாமே நல்லதா நடப்பதற்கு கண்டிப்பான முறையில தமிழ் புத்தாண்டு தினத்துல சித்திரை முதல் நாள் நாம ஒரு சில பரிகாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் பண்ணணும். அதுலயும் தூங்கி எழுந்ததுக்கு பிறகு பண்ணக்கூடிய முதல் வேலையாக இருக்கக்கூடிய அந்த கனி காணுதல் நிகழ்வு. பங்குனி மாதத்தோட கடைசி நாள் ஏப்ரல் 13ஆம் தேதி இரவு ஒரு சிறிய தட்டுல முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, முக்கணிகள், பழங்கள், அதைவிட முக்கியமானது வீட்டில் இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி நகைகள், ரூபாய் நோட்டுகள், சில்லறை நாணயங்கள், இது எல்லாத்தையும் தட்டில் எடுத்து வச்சுட்டு இரவு தூங்க போகணும். தூங்கி எழுந்ததுக்கு பிறகு முதல் வேலையாக இந்த பொருட்களை கண் விழித்து அந்த பொருட்களை தொட்டு கண்ணில் ஒத்திக்கணும். முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்க்கணும். வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த புதிய வருடத்தை ஆரம்பிக்கணும். இது கனி பார்த்தல் அப்படின்னா கனி காணுதல் அப்படிங்கிற பெயரில் 2 வகையில் அழைப்பாங்க. ஒரு சில பேருக்கு இந்த கனி காணுதல் நிகழ்வு வழக்கம் இல்லாமல் கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க தூங்கி எழுந்ததுக்கு பிறகு நீங்கள் எப்போவும் கண் விழிக்கக்கூடிய பொருளையோ இல்லை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் சுவாமி படங்களை பார்த்து கண் விழிக்கிறதோ இந்த தமிழ் புத்தாண்டை நல்ல வகையில் வரவேற்பதற்கான வழிவகையை ஏற்படுத்தும். ஆங்கில புத்தாண்டை விட தமிழ் புத்தாண்டுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு காஞ்சி மகா பெரியவரே சொல்லிட்டு போயிருக்கார். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய பராபவ வருடத்தில் எல்லா விஷயங்களும் நமக்கு சேர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா அறுசுவை உணவுகளை நீங்கள் சமைக்கணும். எல்லா சுவைகளும், அதாவது 6 சுவையும் இருக்கிற மாதிரி உணவுகளை தனித்தனியாக சமைத்தாலும் சரி, இல்லை அந்த 6 சுவையும் கலந்து இருக்கிற மாதிரி ஒரே ஒரு உணவு சமைத்தாலும் சரி, நிச்சயம் அதுக்கான பலன் கிடைக்கும். அப்படி 6 சுவைகளும் ஒன்றாக சேரக்கூடிய ஒரு உணவு நம்ம என்ன செய்யலாம்? மாங்காய் பச்சடி செய்யலாம். மாங்காய் பச்சடியில் 6 சுவைகளும் கலந்திருக்கும். வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழிவகை தான் இந்த அறுசுவை உணவு சமைக்கிறதுக்கான முக்கியமான நோக்கம். இந்த வருஷம் நமக்கு தமிழ் புத்தாண்டு செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கு. செவ்வாய்க்கிழமை காலையில் 9:10 யமகண்டம், மதியம் 3:04 ராகு காலம். காலையில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம் நேரத்தை ஒதுக்கி பண்ண முடியுமான்னு தெரியல. காலையில் 7:30 இருந்து 8:30, அதை விட்டிங்கன்னா காலையில் 10:30 இருந்து 11:30, இந்த 2 1 மணி நேரங்கள் வழிபாடு செய்வதற்கான ரொம்ப துல்லியமான வழிபாட்டு முறை, வழிபாட்டு நேரம். அதை விட்டிங்கன்னா மாலை 6 மணிக்கு மேலே தாராளமாக நீங்கள் எப்பவும் போல வழிபாடு செய்யலாம். என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம்? தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது இந்த கடவுள் அந்த கடவுள் அப்படின்னு இல்லாமல் எல்லா தெய்வங்களையும் ஒரு சேர வணங்குவதற்கான ஒரு நாள். கூடுதலாக அன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுலேயும் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபம் இருக்குல்ல, இந்த ஒரு தீபத்தை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் குறைந்தது ஒரு அரை மணி நேரம் ஏற்றி வைத்தா கூட போதும். வாழ்க்கையில் சகலவிதமான செல்வங்கள் வந்து சேரும். முதல்ல அது என்ன இலை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலைக்கும் செவ்வாய் பகவான் முருகப்பெருமான் இவங்க 2 பேருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்கு. இந்த செம்பருத்தி இலையை பயன்படுத்தி தீபம் ஏற்றுறதால என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மன அமைதியும் நேர்மறை ஆற்றலும் கிடைக்குமாம். செம்பருத்தி இலை மகாலட்சுமி அப்புறம் மகாதேவி வழிபாட்டுக்கு உகந்தது. இந்த இலை மேல தீபம் ஏற்றும் போது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நேர்மறை அதிர்வுகள் அப்புறம் மன அமைதி கிடைக்கும். அதே மாதிரி இந்த செம்பருத்தி இலை செவ்வாய் தோஷ நிவர்த்தி. ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவங்க, செவ்வாய் பலவீனமாக இருக்கக்கூடியவங்க செம்பருத்தி இலை மீது தீபமேற்றி வழிபடும் போது அந்த தோஷங்களோட வீரியத்தை அது குறைக்கும். செம்பருத்தி இலை மீது தீபம் ஏற்றும் போது குடும்பத்துல ஒற்றுமை அதிகமாகும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அதே மாதிரி அம்மன் அருள் கிடைக்குமாம். செம்பருத்தி பூவும் இலையும் பார்வதி அப்புறம் காளி தேவிக்கு ரொம்ப பிடிச்சது, உகந்தது. இந்த இலை மேல தீபம் ஏத்துனா அம்மனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி இது லட்சுமி கடாட்சம் பெறுவதற்கான வழிவகையை ஏற்படுத்தும். தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணும்போது மன அழுத்தம் குறையுமா.
தொடர்ந்து 9 நாட்கள் அல்லது 11 நாட்கள் செம்பருத்தி இலை மீது தீபம் ஏத்துனா நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியம் கூடிய சீக்கிரம் நடக்குமாம். சரி, இது எல்லாமே இந்த தீபத்தை ஏத்துனா என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள். அடுத்ததா இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும், ஏற்றக்கூடிய நேரம் என்ன? காலையில் 7:30 8:30, அதை விட்டிங்கன்னா 10:30 11:30. இந்த 2 1 மணி நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. காலையில் ஏற்ற முடியலைங்கிறங்க கொஞ்சம் கூட யோசிக்காம மாலை 6-7 மணிக்கு மேலே தாராளமாக இந்த தீபத்தை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஏற்றி வைக்கணும். செம்பருத்தி இலைகள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கோங்க. செம்பருத்தி இலைகளை பறிக்கும்போது நீங்கள் பறித்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு செம்பருத்தி இலை கையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சிறிய தட்டில் கழுவி வைத்திருக்கக்கூடிய அந்த செம்பருத்தி இலைகளை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி பரப்பி வச்சுக்கணும். அதுக்கு நடுவில் ஒரே ஒரு தீபம், அது நெய் தீபம் ஏற்றினாலும் சரி, தீப எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினாலும் சரி, அது உங்கள் விருப்பம்தான். ஆனால் ஏற்றக்கூடிய தீபம் பூஜை அறையில் மற்ற தீபங்கள் எரியுதுல, அந்த தீபங்களை எந்த திசை பார்த்து ஏற்றி வைக்கிறீங்களோ அதே திசை பார்த்து இந்த செம்பருத்தி இலை மீது தீபத்தை ஏற்றி வைக்கணும். முன்னாடியே சொல்லியிருக்கோம், செம்பருத்தி அப்படிங்கிறது ஒரு தோஷ நிவர்த்தி பொருள். அதை விட முக்கியமானது காரியத்தடை நீக்கி. வீட்டில் ஒரு சில காரியங்கள் தடைபட்டுக்கிட்டே போகலாம், நடக்காமல் நீண்டுக்கிட்டே போகலாம். அது குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், சரியான வேலை அமையாமல் இருக்கலாம், திருமண வரன் கைகூடி அமையாமல் இருக்கலாம். இது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அந்த காரியத்தடையை நீக்கக்கூடிய ஒரு அபாரமான சக்தி இந்த செம்பருத்தி இலைக்கு இருக்கு. இந்த செம்பருத்தி இலைகள் மீது ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு குடும்பத்தோடு அமர்ந்து அந்த தீபத்தை பார்த்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் பொருளாதார பிரச்சனைகளையும் நீங்கள் முன்வைக்கலாம். எந்த கடவுள்கிட்ட முன்வைக்கலாம்? முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை முதல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் சேர்த்து வணங்கலாம். செம்பருத்தி இலை பார்வதி தேவி காளி தேவிக்கு உகந்ததால அவங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. காளி தேவியை பிரார்த்தனை பண்ணும்போது தைரியம் கிடைக்கும், மன அமைதி உண்டாகும். இந்த தீபம் குறைந்தது அரை மணி நேரத்தில் இருந்து 1 மணி நேரம் உங்கள் பூஜை அறையில் எரிஞ்சாலே போதும். எரியக்கூடிய அந்த நேரத்தில் கடவுளோட நினைவாக வீட்டில் பாடல்கள் ஒலிக்க விட்டு கேட்கறது, முருகனுக்குரிய மந்திரங்களை பாராயணம் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் பண்ணணும். தீபம் குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் எரிந்து முடிந்ததுக்கு பிறகு நீங்கள் அந்த தீபத்தை குளிர வச்சுட்டு அன்றாட வேலை பார்க்கலாம். அன்று இரவு முழுக்க அந்த செம்பருத்தி இலைகள் அந்த தீபத்தோடு அப்படியே இருக்கட்டும். இரவு முழுக்க தீபம் எரிய வேணாம். மறுநாள் புதன்கிழமை தமிழ் புத்தாண்டோட 2வது நாள் அந்த செம்பருத்தி இலைகளை எடுத்து கால் படாத மாதிரி செடி கொடிகளில் போட்டுக்கோங்க. இல்லை பூஜை அறையில் காய்ந்த பூக்களை பத்திரப்படுத்தி தண்ணியில் விடுவீங்கல்ல, அப்போ இந்த செம்பருத்தி இலைகளையும் சேர்த்து தண்ணியில் விட்டுக்கோங்க. இதுதான் இந்த செம்பருத்தி இலைகள் மீது தீபத்தை ஏற்றி வழிபடுவதற்கான வழிபாட்டு முறை. இந்த தீபத்தை ஏற்றுறதால என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடியது ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான். செம்பருத்தி இலை எந்த செம்பருத்தி இலையாக இருந்தாலும் பரவாயில்லை. இதுக்காக நீங்கள் ₹1 செலவு பண்ண போகிறது கிடையாது. தீப எண்ணெயும் அகல் விளக்கும் உங்கள் வீட்டில் எப்போதும் இருக்கிறது தான். ஏற்றக்கூடிய நேரத்தை மட்டும் ஒதுக்கி செம்பருத்தி இலையை பறிச்சுட்டு இந்த தீபத்தை ஏற்றி பாருங்க, கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.